கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்று நமக்கு அருளப்பட்ட தேவ வார்த்தை சங்கீதம் 97:5. கர்த்தரின் பிரசன்னத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல உருகிற்று. சர்வ பூமியுடைய ஆண்டவரின் பிரசன்னத்தினால் உருகி போயிற்று. இந்த வசனத்தில் கர்த்தருடைய பராக்கிரமத்தை சொல்லப்பட்டிருக்கு, அவருடைய வல்லமையை சொல்லப்பட்டிருக்குது, அவர் யாருன்னு சொல்லப்பட்டிருக்குது. அவர் ராஜாதி ராஜா, சர்வ வல்லவர். அவருடைய பிரசன்னத்தை தாங்கி கொள்ள முடியாமல் பெரிய பெரிய மலை கூட மெழுகுமாதி உருகி போயிருதான். எவ்வளவு பெரிய பராக்கிரமசாலி அவர்! அவருடைய வல்லமையை சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட தேவன் நம்முடைய தகப்பனாக இருக்கிறார். அவர் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். நம்மில் அளவு கடந்த அன்பு வைத்திருக்கிறார். நமக்காக அவர் ஏங்குகிறார். நம்முடைய பாவங்களை எல்லாம் போக்கணுன்ட்டு அவரே இறங்கி வந்து நம்முடைய பாவங்களை எல்லாம் நீக்கி நம்முடைய அக்கிரமங்களெல்லாம் அவர் சுமந்து தீர்த்தார். அப்படிப்பட்ட கர்த்தர் நம்மோடு இருக்கிறதுனால நமக்குள்ளே எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் சரி, பர்வதமே மெழுகு போல் உருகிச்சும் போது கர்த்தர் நம்ம கூட இருந்தனா நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் நம்ம முன்னாடி நிற்குமா? அவரை நம்ம முன்னாடி வச்சு நம்ம எல்லா காரியங்களும் செய்யும்போது நமக்குள்ளே வர்ற பிரச்சனைலாம் பனி போல் விலகி போயிடும். நம்ம எந்த ஒரு சத்துருவும் நம்ம நெருங்க முடியாது. ஏன்னா அவர் அக்கினியாக இருக்கிறாரு. அக்கினி மதில் போல் நம்மை பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார். அதனால் நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாய் நம்ம தரித்து இருக்கும்போது அவர் நம்மை எல்லா இக்கட்டுகளிலிருந்து பாதுகாக்க முடியும் அவரால். சங்கீதம் 47:2 சொல்லியிருக்கு, உன்னதமானவராகிய கர்த்தர் பயங்கரமானவரும் பூமி மீதங்கும் மகத்துவமான ராஜா இருக்கிறார். இந்த பூமியை ஆளக்கூடிய ராஜா, அவர் பயங்கரமான ராஜா. அப்படிப்பட்ட ராஜா நம்ம கூட இருக்கும்போது நமக்கு எதுக்கு பயப்படணும்? இந்த உலகத்தில் எது நடந்தா என்ன? இந்த உலகத்தில் இருக்கிறவனும் நம்மில் இருக்கிறவர் பெரியவர். அதனால கர்த்தர் நம்முடைய தேவனாக இருக்கிறதுனால நம்ம எதுக்குமே பயப்படவே தேவையில்லை. உபாகமம் 7:21 என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்கள் தேவனாகி கர்த்தர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வல்லமையும் பயங்கரமான தேவன். ஒன்றே ஒன்று, அவர் தங்கும் ஆலயமாக நாம் இருக்கணும். நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணணும். அவர் நமக்குள்ளே வாசம் பண்ணும்போது நம்ம எதுக்கும் பயப்பட தேவையில்லை. ஏன்னா அவர் பராக்கிரமசாலி நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ நம்ம எந்த தீங்கும் நம்மை அணுகாது. எல்லா காரியங்களிலும் நம்ம வெற்றி கொள்ளக்கூடியவர்களாக இருப்போம். அதனால் இந்த நாளில் அப்படிப்பட்ட பராக்கிரமசாலியான தேவனை நமக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கு நாம் இடம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்போம். சோத்ராஜா, நன்றி துதிக்கிறோம் அப்பா. தகப்பனே, உங்களுடைய வல்லமை பெரிது ராஜா. நீர் எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுறதுக்கு நாங்கள் எங்களுடைய இருதயத்தை நாங்கள் கிழித்து நாங்கள் சுத்தமாக இருக்கிறதுக்கு பரிசுத்தமுள்ளவர்களாக இருக்க நீங்கள் உதவிச்சிங்க. இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே, ஆமேன்.